சார் இப்ப மேனுவல்ல கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஎம்டியோட மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இப்ப புதுசா ஒரு டெக்னாலஜி கொண்டு வரோம் கியர் பாக்ஸ்ல, அந்த ஹெவி வெஹிக்கிள் கொண்டு வரும்போது அது எப்படி சார் அந்த மேனுவலுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணி அதோட அதிகமா எப்படி எஃபிஷியன்சி கொண்டு வந்தீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிற ஏஎம்டி வந்து உலகத்துல இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த ஒரு தலை சிறந்த ஏஎம்டின்னு சொல்ல முடியும். இது வந்து அந்த மாதிரி உள்ள வந்து ஒவ்வொரு சிஸ்டம் ஏஎம்டிக்கு உள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியர் ஷிஃப்ட் ஆகிறது ஒரு செகண்டுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிரும். இன்ஃபேக்ட் ஒரு செகண்ட்ல பாதியில ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஷிஃப்ட் ஆகும்போது எந்த லாஸுமே இருக்காது, லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து மைலேஜ் பெருசா அடி வாங்காது மேனுவலை கம்பேர் பண்ணும்போது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கும்போது ஒரு 100 வண்டியோ இல்ல 50 வண்டியோ ஒரு கஸ்டமர் வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் அந்த டிரைவரோட திறமையை பொறுத்து மைலேஜ் மாறும். சில இடத்துல பார்த்திருக்கோம் 15-20% கூட மாறும் ஒரு நல்ல டிரைவருக்கும் சரியா ஓட்ட தெரியாத டிரைவருக்கும் இடையில. இந்த மாதிரி ஏஎம்டி யூஸ் பண்ணும்போது கியர் மாத்துறது, கிளட்ச் கண்ட்ரோல் எல்லாமே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால வந்து டிரைவர்ஸ்னுடைய இன்ஃபுளுன்ஸ், டிரைவர் எவ்வளவு வந்து மைலேஜ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது வந்து கம்மியாயிரும். சோ இந்த மேனுவல்ல இந்த அளவுக்கு வேரியேஷன் வர்றது வந்து ஏஎம்டில வந்து அந்த வேரியேஷன் கம்மி ஆயிரும். சோ அந்த மாதிரி கம்மி ஆகும்போது கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு 50 வண்டிக்கு இவ்வளோ டீசல் பிடிக்குது மேனுவல்ல அப்படின்னா ஏஎம்டில அந்த 50 வண்டிக்கு அதை விட கம்மியான டீசல் தான் தேவைப்படும்.